ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் இருக்குது. கொடைக்கானல் அப்படிங்கிற அந்த தமிழ் பெயருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பரிசு. கொடை அப்படின்னா பரிசு, கானல் அப்படின்னா காடு, காடோடைய பரிசு அதுதான் ஒரிஜினல் அர்த்தம். ஆனால் இன்னொரு செல்ல பெயரும் இருக்குது அதுக்கு. அதாவது மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லி 2225 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மலை பிரதேசம். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பழனி மலைத்தொடர் பகுதியில் தான் அது இருக்குது. அதனால் முருக கடவுள் சம்மந்தப்பட்டிருப்பதனால சங்க இலக்கியங்கள் எல்லாம் அந்த கொடைக்கானலை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களும் இருக்கலாம். அங்கே நிறைய டூரிங் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. பட் எல்லா வாட்டியும் போகும்போது எல்லா ஸ்பாட்டையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. லைஃப்பில் ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் ஃபேமிலியோடோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் சுற்றி பார்த்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் போகிறப்போ ஏதாவது ஒரு ஸ்பாட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மன்னூர் மாதிரி ஸ்பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக சீசனில் தான் போகணும், இல்லை சீசன் இல்லாத நேரத்தில் கூட போகலாம். இந்த மாதிரி பனி ஏறி வரதை பாருங்கள். இது அப்படியே நம்மளை உடம்பை டச் பண்ணும்போது இது உடம்பு மட்டும் இல்லை, நம்முடைய மனசையும் குளிர்வித்து தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்பாட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இந்த கொடைக்கானல் என்னும் மலை நம்ம தரும் சந்தோஷங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வரலாம். ஹாட் சாக்லேட் எல்லாம் குடிச்சிக்கிட்டு நிறைய சாக்லேட் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்மியான ஸ்பாட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ்டாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க. எப்போவுமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அருமையான கிஃப்ட் அது நமக்கு. ஸோ அப்படி என்ஜாய் பண்ணுவதற்கான ஒரு பிளானை போடும்போது கொடைக்கானலை மறக்காமல் மனசில் வச்சுக்கோங்க. போய் முக்கியமான சில ஸ்பாட்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஹாப்பியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது புதுசாக பிறந்தது மாதிரி இருக்கும் மனசும் உடம்பும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தி மொத்த ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதில் பெருசாக டென்ஷன் அப்படிங்கிற சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது மனசு ரொம்ப லேசாகும். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.